எல்லாருக்கும் வணக்கம். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் தான் டாபிக். ஓகேவா, ரொம்ப ஈஸியான டாபிக் தான். மேக்ஸிமம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஷின் தான் இருக்கும். ஓகேவா, விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் லைட் டவுன் இன் ஆர்டிகல் 51A ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஆமாம், 11 ஃபண்டமெண்டல் டியூட்டி. 86th Amendment Act 2002 added 11th fundamental duty to the list. ஆமாம், education. To develop scientific temper is not a fundamental duty. இது scientific temper வளர்க்குறது ஒரு fundamental duty தான். அப்போது இது இல்லைன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ தப்பு. ஸோ 1 and 2 மட்டும் கரெக்டு. Which article says that no child below the age of 14 years shall be employed to work in any factory or in any hazardous employment? 14 வயசு கீழே எந்த குழந்தையும் எந்த ஃபேக்ட்ரிலையும் அபாயகரமான தொழிலையும் செய்யக்கூடாது அப்படின்னு எது சொல்லியிருக்குன்னா ஆர்டிகல் 24. 23 பாண்டட் லேபர், 24 சைல்ட் லேபர். ஓகேவா. விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சேஸ் தட் த ஸ்டேட் ஷால் ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன் ஆஃப் த ஏஜ் ஆஃப் 6 to 14 years in such a manner as the state may determine. ஆர்டிகல் 21A. Which article of the constitution states that the state to secure a social order for the promotion of welfare of the people? ஆர்டிகல் 38. ஓகேவா, இது டிபிஎஸ்பி. இது which one of the following fundamental rights has been wrongly listed? ஓகேவா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேட்குறாங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி கரெக்டு, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் கரெக்டு, ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன். ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் எங்கே இருக்குது? ரைட் டு நாட் எக்ஸ்ப்ளாய்டேஷனாக தான் இருக்கும். எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை வேணும்னு எப்படி கேட்க முடியும்? ஸோ அது தப்பு. ஓகே, ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் தப்பு. சுரண்டத்துக்கு எப்படி உரிமை தர முடியும்? ஓகேவா, ஐ திங்க் இதை திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், சாரி. அடுத்தது ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஆர்டிகல் 14 to 18. ரைட் டு ஃப்ரீடம், ஆர்டிகல் 19. Right to freedom of religion, article 25 to 28. Right to constitutional remedies, article 32. ஓகே, அது ரிட் பெட்டிஷன் இதெல்லாம் வரும். Which division of the constitution explains the right against exploitation? ரைட் டுக்கும் ரைட் அகெயின்ஸ்ட்டுக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஆர்டிகல் 23, 24. Find out the wrongly matched from the following. Prohibition of discrimination on grounds of religion, race, caste, sex or place of birth. ஆர்டிகல் 15 கரெக்டு. ரைட் டு அசோசியேஷன், எல்லாம் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணுறது எதுக்கு ஒன்று கூடுறதுக்கு உரிமை இருக்கா? இருக்குது. ரைட் டு ஆர்டிகல் 19. ஆமாம். ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் இல்லை, ஆர்டிகல் 21 அது. ஓகேவா, இதில் வந்து ஆர்டிகல் 14 கொடுத்துருக்காங்க. 14 வந்து எல்லோரும் சட்டத்துக்கு முன்னாடி சமம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுதான் தப்பு. ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், ஆர்டிகல் 32 கரெக்டு. which is wrong statement about rule of law? ஓகேவா, சட்டத்தின் ஆட்சி, அதான் அதுக்கு மீனிங். ஓகேவா, ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் த லா கரெக்டு. லீகல் ஸ்பிரிட் கரெக்டு. லா இஸ் சுப்ரிமசி கரெக்டு. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் டு அஃபீஷியல்ஸ், இது ரூல் ஆஃப் லாக்கு அகெயின்ஸ்ட்டு. ஏன்னா சட்டத்துக்கு முன்னாடி எல்லோரும் சமம்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஆளுக்கு எப்படி அஃபிஷியல் ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியும்? ஆனால் கொடுக்குறாங்க. அது எக்ஸப்ஷன் டு ரூல் ஆஃப் லா. ஓகேவா, சம் எக்ஸப்ஷன்ஸ் டு ரூல் ஆஃப் லா இருக்குது. பட் ரூல் ஆஃப் லாவுக்கு டெஃபினேஷனாக இது உள்ளே வராது. எக்ஸப்ஷன் டு ரூல் ஆஃப் லானா தான் இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. ஆர்டிகல் 51A ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷனல் டீல்ஸ் வித் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கிளாஸிஃபைட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஸ் ஃபாலோஸ். 6. ஓகே, முன்னாடி 7 இருந்துச்சு, ப்ராப்பர்ட்டியை தூக்கிட்டு 6, இப்போ 7 இருந்தது. 7 அந்த ப்ராப்பர்ட்டி, இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி தூக்கிட்டாங்க, அதனால் 6 தான் இப்போது. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி கேட்குறாங்க. ஹேவ் ஆல்வேஸ் பீன் எ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இல்லை, இந்திரா காந்தி எமர்ஜென்சி அப்போ தான் ஆட் பண்ணுறாங்க. ஹேவ் பீன் ஆடட் த்ரூ அண்ட் அமெண்ட்மெண்ட். அப்போ ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் கான்ட்ரடிக்ட் ஆகுதா? அப்போது ஏதோ ஒன்று தான் கரெக்டு, செகண்ட் தான் கரெக்டு. ஆர் மேண்டட்ரி ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. இல்லை, அப்படி ஒன்றும் மேண்டட்ரிலாம் கிடையாது. ஸோ 2 மட்டும் தான் கரெக்டு. ஜல்லிக்கட்டு, the bull taming sport of Tamil culture and tradition is protected according to article dash of the Constitution of India, article 29. ஓகேவா,
தி ஜுடிஷியரி வாஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் தி எக்ஸிக்யூட்டிவ் அண்டர் விச் ஆர்டிகல்? செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதுதான் இங்கே. ஓகேவா? ஆர்டிகல் 15 தான் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கான்செப்ட் இஸ் நாட் ரூல் ஆஃப் லா? ஓகேவா? எது ரூல் ஆஃப் லா இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. சட்டத்தின் ஆட்சி இல்லை. நேச்சுரல் ஜஸ்டிஸ், ஃபேர் ப்ளே, எக்விட்டி, ஜுடிஷியல் ஈக்குவாலிட்டி, நீதி சமத்துவம் இல்லை. இல்லை. ஏன்னா இது என்ன மீனிங்கில் அந்த நீதி சமத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, செய்கிற தப்புக்கு ஏற்ற மாதிரி தானே தண்டனை கொடுக்க முடியும். எல்லாருக்கும் ஒரே ஏற்ற மாதிரி தண்டனை கொடுக்க முடியுமா? முடியாது. இல்லை. அதை தான் இங்கே நீங்கள் சொல்கிறாங்க. இது இன்டர்பிரிட்டேஷனுக்கு இருக்குது. நிறைய இன்டர்பிரிட்டேஷன் பண்ணலாம். இங்கே சிம்பிளாக ரூல் ஆஃப் லானா எல்லோரும் சமம், ஈக்குவிட்டியாக, ஃபேர் ப்ளே, எல்லாம் சமம்னா எல்லோரும் சமமாக நடத்துகிறோம், நியாயமான செயற்பாடு, நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கை நீதி, அதுதான் சட்டத்துப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறது. அப்போ நீதி சமத்துவம் தான் இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் regarding the fundamental duties contained in the Constitution of India are correct? இது கரெக்ட்னு கேட்குறாங்க. Fundamental duties have formed a part of the Constitution of India since its adoption. A part of the Constitution of India கேட்டிருக்கேன். since its adoption, a part of the Constitution of India தனியாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை. ஓகேவா? இல்லை. இது பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தான். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியதில் இருந்து அடிப்படை கடமை ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. ஓகே, அரசியலமைப்பு உருவாக்கும் போதெல்லாம் இது வரல. இது லேட்டர் அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் அப்ளிகபிள் ஒன்லி டு தி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஆமாம், வெளிநாட்டுக்காரங்களாம் வந்தால் இதை பண்ண அவசியம் இல்லை. Fundamental duties have become a part of the Constitution of India in accordance with the recommendation of the Swaran Singh Committee. Emergency அப்போ தான் அதை பண்ணுறாங்க. Fundamental duties can be enforced through writ jurisdiction. அப்படிலாம் கிடையாது, சட்டத்து மூலமாகவே பண்ணலாம். ஸோ 2 and 3 தான் கரெக்டு. Untouchability has been abolished by the Constitution of India under Article 17. Which part of the Indian Constitution consists of fundamental rights? Part 3. DPSP Part 4, Part 4B and the fundamental duties. The concept of rule of law means சட்டத்தின் ஆட்சினா என்னென்னா absence of arbitrary power. ஆமாம், ஏன்னா யாருக்கோ ஓவராக பவர் கொடுத்துட்டோன்னா இஷ்டத்துக்கு ஆடுவாங்களா? அப்போது அவங்களுக்கு எல்லா பவரும் போகக்கூடாது. அப்போ சட்டன்றது எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது ரூல் ஆஃப் லா ஒரு பார்ட்டு. ஸோ அப்போ செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் ரூல் ஆஃப் லா மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா ஒருத்தவங்களுக்கும் எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்காது. சுப்ரீமசி ஆஃப் பார்லிமெண்ட் கொடுக்காது. ஓகேவா? ரூல் ஆஃப் லாக்கு அதான் மீனிங். ஏன்னா சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு நடக்கும்போது யார் ஒருத்தவங்க கையிலையும் அதிகமான பவரே போக விடாது. அப்போது பார்லிமெண்ட்டு எக்ஸஸ் பவர் கொடுக்காது. அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்னு ஒன்று இருக்குது, அதை தடுக்கிறதுக்கு. ஓகேவா? அதான் செப்பரேஷன் ஆஃப் பவர் மீனிங். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஆமாம், சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம். 1 and 3 மட்டும்தான் கரெக்டு. Article 21 and 21A of Indian Constitution ensures, எதை இன்ஷூர் பண்ணுது அப்படின்னா ரைட் டு லைஃப் அண்டு பர்சனல் லிபர்ட்டி, அப்புறம் ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஓகேவா? சொல்லப்போனால் ஆன்சர் 1, 2, 3 மூணுமே ஆர்டிகல் 21 வரும். ஓகேவா? ஆனால் இங்கே ஆர்டிகல் 21A சேர்த்து கேட்டிருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் எது காமன் பார்க்கும்போது டி மட்டும்தான், 1 and 4 மட்டும்தான் காமன். அதனால தான் இதை கொடுத்துருக்கோம். ஓகேவா? இஃப் ஆள் கொடுத்தாங்கன்னா ஆள்னு போட்டு போக வேண்டியது தான். ஓகேவா? ஆர்டிகல் டேஷ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கிராண்ட்ஸ் ரைட்ஸ் டு மைனாரிட்டிஸ் டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஆர்டிகல் 30. Which one of the article was inserted in the Indian Constitution to provide free and compulsory education? Article 21A repeated. Which writ is issued by judiciary to free a person who has been detained illegally? Habeas corpus. உடலை கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண வார்த்தை சொன்னால் டெக்னிக்கல் டைமில் ஆட்கொணர்வு ஆளை கூப்பிட்டு வாங்க உயிரோட அப்படின்னு மீனிங். ஓகேவா? The article which emphasizes Panchayat Raj is Article 40. Which rule is known as the heart and soul of the Indian Constitution? Article 32. இங்கே ரூல்னு கொடுத்துருக்காங்க, அப்படி கொடுக்கவே கூடாது, ஆர்டிக்கல் தான் கொடுக்கணும். சரி,
ஆர்டிகல் 32 அம்பேத்கர் சொன்னது இந்த வார்த்தை, இந்த இதையும் கேள்வி கேட்டிருக்காங்க. ஹார்ட் அண்ட் சோல்னு எது சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 32 ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸை சொல்லியிருக்காங்க. தி ஆர்டிகல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஸ்ட்ரெஸ்ஸிங் ஆன் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஆர்டிகல் 14 தான். விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்தோம், ஆல்ரெடி பார்த்தோம் 51A. வாட் ஆர் த ஆர்டிகல்ஸ் கம் அண்டர் தி ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். ஓகேவா, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் போது ஆர்டிகல் 25 to 28 ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் இன்க்ளூடட் இன் ரைட் டு ஃப்ரீடம், எது ரைட் டு ஃப்ரீடமில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குது, டு அடாப்ட் எனி ப்ரொஃபஷன் ஆன் ட்ரேடு இருக்குது, அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ். ஆமாம், ஆர்ம்ஸோடு வர்றதோட உரிமையோட கையில் கத்திக்கம்பு இல்லாமல் வந்தால் உன்னோட உரிமை. ப்ராக்டிஸ் ஓன் ரிலீஜன் அண்ட் கன்சர்வ் ஓன் கல்ச்சர் கிடையாது, இது வந்து ரைட் டு ரிலீஜனில் வரும். ஸோ ஆன்சர் டி தான் கரெக்டு. ரைட் டு ப்ரைவசி இஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட் பிலாங்ஸ் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிக்கல். பார்ட் 3 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் ஃப்ரம் 12 to 35. பார்ட் 3 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 40 வந்து டிபிஎஸ்பி. ஓகே, அப்போ அது கிடையாது. விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கேரண்டிஸ் 7 ஃப்ரீடம் ஃபார் தி சிட்டிசன்ஸ், அதாவது ரைட் டு ஃப்ரீடம் அதுதான் இதை சொல்லுது. ஆர்டிகல் 19 ரைட் டு அசோசியேஷன், ரைட் டு அசம்பிளி, ரைட் டு ஃபார்ம் ட்ரேட் யூனியன், இந்த மாதிரி வரும். எங்கே வேணாலும் நான் தொழில் பண்ணலாம், எங்கே வேணால் இந்தியாவில் நான் மூவ் பண்ணலாம், எங்கே வேணால் நான் போய் செட்டில் ஆகலாம், இதெல்லாம் ரைட் டு ஃப்ரீடம். விச் கோர்ட் டிக்ளேர்ட் ரைட் டு ப்ரைவசி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தான் இந்த மாதிரி அறிவித்தாங்க. ரைட் டு ப்ரைவசி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்னு சொல்லிட்டு, எதுக்கு ஏன்னா ஆர்டிகல் 21 கீழே சொன்னாங்க. 5 kinds of writs are habeas corpus, mandamus, certiorari, prohibition and quo warranto. 5 நேம் கேட்டிருக்காங்க, 4 கொடுத்துட்டு 5வது ஒன்று கேட்டிருக்காங்க, quo warranto. தகுதி வினவு. In 1975 emergency rule was brought in our country by இதெல்லாம் இந்திரா காந்தி. Consider the following rights. Which of the above is our human rights under யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் 1948 ரிலீஸ் பண்ணுறாங்க யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ இதுபடி எதுனால இருக்குது அப்படின்னு கேட்குறேன். ரைட் டு எஜுகேஷன் இருக்குது, ரைட் டு ஈக்குவல் ஆக்சஸ் டு பப்ளிக் சர்வீஸ் இருக்குது, ரைட் டு ஃபுட்டு இருக்குது. ஓகேவா, சொல்லப்போனால் அதுலேயே நிறையா தான் நம்ம சொல்லப்போனால் அடாப்டே பண்ணல. ஓகேவா, ஸோ இது மாதிரி எதாவது கேட்டாங்கன்னா இதெல்லாம் இருக்குது, நீங்கள் கண்ண முடிட்டு நிறைய சொல்ல வேண்டியது தான். ஏன்னா நம்ம அவங்க சொன்னதை விட கம்மியாக தான் அடாப்டே பண்ணியிருக்கோம். ரைட் டு க்ளீன் வாட்டர் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் இந்தியன் கான்ஸ்டியூஷன். எந்த கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 21 இருக்கிறதுலே பெரிய ஆர்டிகல் அப்படின்னா அது ஆர்டிகல் 21 தான். ஏன்னா வைட் இன்டர்பிரிட்டேஷன். ஓகேவா, இதில் இருக்கும். சுத்தமான தண்ணி என்னோட உரிமை அப்படின்றது ரைட் டு லைஃப் கீழே வரும். ஓகேவா, ஆர்டிகல் 21. மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்குறாங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14 to 18. ரைட் டு ஃப்ரீடம் 19. ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் 25. ரைட் டு கான்ஸ்டியூஷன் படி 32. ஆன்சர் பி ரிப்பீட்டடு. அவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்குது பாருங்கள். டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர் டிஸ்கிரைப்ட் அஸ் லைஃப் கிவிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். யார் சொல்கிறாங்க அப்படின்னா ஹோம்ஒர்க். ஓகேவா, ஏன் அதை கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க, ஹோம்ஒர்க் மாதிரி. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேவா, இது கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்லிமெண்ட் cannot enforce it by a legislation. பார்லிமெண்ட் கேன் என்ஃபோர்ஸ் பை எ லெஜிஸ்லேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் தேசிய கொடிக்கு நம்ம மரியாதை செலுத்தணும், அது ஆல்ரெடி சட்டமாக இருக்குது. ஓகேவா, அப்போது 1 வந்து தப்பு. ஓகேவா, இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு இந்தியன் சிட்டிசன்ஸ். 2 கரெக்டு. ஆல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் எய்தர் மாரல் ஆர் சிவில் டியூட்டிஸ். ஆமாம், பேயிங் டேக்ஸஸ் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் டியூட்டி இல்லை, அது வந்து வாலண்டரி தான், அது வந்து ஒரு லீகல் தான். ஓகேவா, அது ஃபண்டமெண்டல் டியூட்டியாக அறிவிக்கல. 2 and 3 மட்டும் தான் கரெக்டு. எங்கே இருக்குது சி. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஒன் மட்டும் தப்புன்னு தெரிஞ்சால் கூட ஏ அடிச்சிடலாம், பி அடிச்சிடலாம், டி அடிச்சிடலாம், ஆப்ஷன் சின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, பை எலிமினேஷன் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வாஸ் கன்வெர்டட் as லீகல் ரைட். ரைட் டு ப்ராப்பர்ட்டியை தான் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஐடென்டிஃபை த ஃபண்டமெண்டல் டியூட்டி தட் வாஸ் ஆடட் இன் 2002 பை த 86th Amendment Act. ஓகேவா,
டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் டு சில்ட்ரன் பிலோ த ஏஜ் ஆஃப் 6 to 14 years. படிப்பு கொடுக்குன்னு சொல்கிற ஆர்டிக்கலை தான் ஆட் பண்ணிட்டாங்க. அசர்ஷன் ரீசன் ஓகேவா. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டு நாட் ஹாவ் எனி லீகல் சாங்ஷன். ஆமாம், கிடையாது. சட்டத்து மூலமாக தான் லீகல் சாங்ஷன் கொடுக்க முடியுமோ ஒழிய தனியாக சட்டம் உருவாக்கணும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆஸ் சச் லீகல் சாங்ஷன் கிடையாது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் cannot be enforced by courts. ஆமாம், ஏன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிக்கு ஒரு சட்டம் போடாமல் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு பவர் இருந்தால் தான் அதை நம்ம கோர்ட்டில் போய் கேட்க முடியும். லைக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கேட்குற மாதிரி. அதுக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த மாதிரி ஒன்று கிடையாது இல்லை. அப்போ நம்ம போய் கோர்ட்டில் கேட்க முடியாது, கோர்ட்டால் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதை பண்ணுறாங்க, பட் அதை வந்து ஓவர் ரீச்னு தான் சொல்லணும். ஓகேவா. இன் இந்தியன் கான்ஸ்டியூஷனல் த டிபிஎஸ்பி ஆஃப் ஸ்டேட் பாலிசி were incorporated in articles from article 36 to 51. Easy. Which of the following is correctly matched? Fundamental rights 12 to 35, fundamental duties 51A, DPSP 36 to 51, citizenship 1 to 4. கரெக்ட்லி மேட்ச் கேட்டிருக்காங்களா? கரெக்ட்லி மேட்ச்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். டியூட்டிஸை கீழே டிபிஎஸ்பி மேலே மாற்றி போட்டுருக்காங்க. சிட்டிசன்ஷிப்பு 1 to 4 இல்லை. ஓகேவா. 1 வரவே வராது. 2, 3, 4 அதுதான் வரும் சிட்டிசன்ஷிப்புக்கு. அடுத்தது ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட். ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், இதெல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்டு. ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஒரு லீகல் ரைட்டு, சட்டத்து மூலமாக கொடுத்துருக்க ரைட்டு, அடிப்படை உரிமை கிடையாது. லிஸ்ட் 1, லிஸ்ட் 2 இது மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. மேண்டமஸ், அதில் மேண்டுன்னு இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா வீக் கமாண்டு, எம்ஏஎன்டியில் முடியுதா. ஸோ அந்த மீனிங். ஹேபியஸ் கார்பஸ், அதுவும் மெனி கிடையாது. யூ மே ஹேவ் த பாடி ஆர் டு ஹேவ் அ பாடி ஆஃப், இதுதான் கரெக்டு. கியோ வாரண்டோ, அந்த வாரண்ட்ஸ்ன்றது அந்த வாரத்தை அப்படியே போடுவோம். பை வாட் வாரண்ட் ஆர் அத்தாரிட்டி. செர்டியோர் ஆரி, அதில் செர்டின்னு இருக்கா டு பி சர்டிஃபைடு. ஸோ அதை அப்படியே அந்த வார்த்தையை எடுத்து அப்படியே ஃபுல் ஃபார்மில் படித்தா வந்துடும் ஆன்சர். அவ்வளோதான். 2, 4, 1, 3. Which one of the following articles provides for early childhood care and education for all children until they complete the age of 6 years? ஆர்டிகல் 45. இந்த ஆர்டிகல் 45 வச்சு தான் ஆர்டிகல் 21 ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா. The main objective of the DPSP is to giving direction to legislature and executive in policy making. டிபிஎஸ்பியோட வேலையை அதுதான். நீங்கள் ஒரு சட்டத்தை ஏற்றுறீங்க அப்படின்னா அதை இந்த டிபிஎஸ்பியை மைண்டில் வச்சுட்டு அந்த சட்டத்தை ஏற்றுங்க. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த படிப்பையே எல்லாருக்கும் இல்லை அது 6லேருந்து 12 வயசு வரைக்கும் இலவசமாக கொடுக்க சொன்னாங்கல்ல, டிபிஎஸ்பியில் அதை கொடுத்துட்டாங்க. ஸோ எப்போ அதை அந்த ரிலேட்டடாக ஒரு சட்டம் போடுறாங்கன்னா இதை மனசில் வச்சுக்கிட்டு பண்ணணும். அது ஒரு டிரெக்டிவ். அதனால தான் அந்த வாரத்தில் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் உங்களை வந்து வழிநடத்துறதுக்கான இருக்கிற பிரின்சிபல்ஸ். இதுக்கு ஸ்டேட் பாலிசிக்காக இந்த மீனிங்கில். ரைட் டு ஓட் அண்ட் டு பி எலெக்டட் இன் இந்தியா இஸ் ஏ கான்ஸ்டிடியூஷனல் ரைட். சொல்லப்போனால் அது ரொம்ப கொடுத்துருக்கவே கூடாது இதை. ஏன்னா இந்த ரைட் டு ஓட்டுன்றது வெவ்வேறு சட்டத்தில் வெவ்வேறு ரைட்டு கொடுத்துருக்காங்க. இது கான்ஸ்டியூஷனல் ரைட்டும் கூட, லீகல் ரைட்டும் கூட. இது கொடுத்துருக்கூடாது, ஸ்டில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த கான்ஸ்டியூஷனல் ரைட்டும் சொல்லியிருக்கு, லீகல் ரைட்டும் வேற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்கு. Article 25 of the Constitution of India guarantees right to religion. Who said the DPSP is a novel feature of the Indian Constitution? B.R. Ambedkar. இது ஆல்ரெடி சொன்னேன். ஓகேவா. நாவல் ஃபீச்சரு, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இது ரெண்டுமே நாவல் ஃபீச்சர் டிபிஎஸ்பி அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஹார்ட் அண்ட் சோல் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அது எதுக்குன்னா அது ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ்க்காக சொல்லியிருக்காரு. உயிரும் உடலுமாக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்லியிருக்காரு. டிபிஎஸ்பிக்கு நாவல் ஃபீச்சர் ஒரு புனிதமான அப்படின்ற மீனிங்கில். செட்டிங் அப் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் விச் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்? டிபிஎஸ்பி. ஓகேவா. வில்லேஜ் பஞ்சாயத்து இஸ் அசோசியேட்டட் வித் விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்? டிபிஎஸ்பி. ஹூ ப்ரொனவுன்ஸ்ட் த கான்செப்ட் ஆஃப் ரூல் ஆஃப் லா? ஏவி டைசி, ஒரு வெள்ளக்காரர். ஓகேவா. பிரிட்டிஷ். தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் அண்டர் 6 heads. 7 எழுதிடக்கூடாது. பிகினிங்கில் எப்படின்னு கேட்டால் 7, இப்போ கேட்டால் 6 தான். ரைட் டு ப்ராப்பர்ட்டி தூக்கிட்டாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிக்கல் வாஸ் இன்சர்டட் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டு ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன்? அதாவது 5-6 டைம் ரிப்பீட்டட். ஆர்டிகல் 21A. விச் ரிட் இஸ் issued by judiciary to free a person who has been detained illegally? அதாவது ஹேபியஸ் கார்பஸ்.
இது ரிப்பீட்டட். விச் டிவிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எக்ஸ்பிளைன்ஸ் த ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்? சுரண்டலுக்கு அகெயின்ஸ்டாக இது இருக்குது. ஆர்டிகல் 23, 24. அடுத்தது சேலியன்ட் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எங்கேருந்து பாரோ பண்ணப்பட்டுச்சு? ரூல் ஆஃப் லா. வெள்ளக்காரன் பிரிட்டிஷ்காரங்கன்னா அப்போ யூகே, அதை வச்சு ஆன்சர் எழுதிடலாம். ஜுடிஷியல் ரிவ்யூ இது வந்து யூஎஸ்ஏ. ஆர்டிகல் 356 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. டிபிஎஸ்பின்றது ஐரிஷ் ரிப்பப்ளிக். ஐரிஷ்னா அயர்லாண்டு தான், லண்டனுக்கு அதாவது யூகேக்கு பக்கத்தில் இருக்குது. 4, 3, 2, 1 ஆன்சர். அடுத்தது ஃபைண்ட் த ராங்லி மேட்ச்டு ஃப்ரம் த ஃபாலோயிங். தப்பாக எது இருக்குது அப்படின்போது ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜன், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். ஆர்டிகல் 15 கரெக்டு. ரைட் டு அசோசியேஷன் ஆர்டிகல் 19. ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் ஆர்டிகல் 21. ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் ஆர்டிகல் 32. ஸோ ஆர்டிகல் சி தான் தப்பு. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கிளாஸிஃபைட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஸ் ஃபாலோஸ். 6 விதமாக. ஸோ ரிப்பீட்டட், இதெல்லாமே அடிக்கடி ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேவா? லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட். வணக்கம்.